வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் தென் தமிழகம் புறக்கணிச்சுட்டு வரதா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அது இப்போ உங்க தேர்தல் அறிக்கையில அது குறித்து இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இருக்கும். தென் தமிழகம் குறிப்பாக தென் தமிழகம் பற்றி கேட்டுறீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான சேர்ந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும். சார் 18ஆம் தேதி ஈரோட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் பெர்மிஷன் கன்ஃபார்ம் ஆகல, வர்றாரா, என்ன பிளான்? கண்டிப்பாக நடக்கும். செங்கோட்டையன் அதை பத்தி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இருக்கும். அதிமுக இருந்து வேற யாரும் வர மாதிரி இருக்காங்களா சார்? ஏன்னா நிறைய போகுது. பொறுத்திருந்து பாருங்க. வர்றாங்க, பொறுத்திருந்து பாருங்கள். இந்த கேள்வி வைத்தியலிங்கம் கூட வரதா இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. சார், இப்போ எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சிட்டு இருக்கு. தாவிக கூட்டணி வர கட்சியில அமைப்பாங்க. ஆனா இதுவரை எந்த கட்சியும் தாவிகாவோட கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல. நீங்க அரசியல் கட்சியை அவ்வளவு லேசா எடை போடாதீங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ வரணும், எப்ப எந்த கட்சியோட சேரணுங்கிறது. அதனால கண்டிப்பா அவங்க உரிய நேரத்துல உரிய முடிவு எடுப்பாங்க. அது நேற்று எங்க இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் அவர் சொல்லிட்டார். கூட்டணி அப்படிலாம் எந்த கருத்தும் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு குழு அமைக்கப்படும். பிஜேபியோட கண்டிப்பா நீங்க கூட்டணி அமைக்க போறதா சமூக ஊடகங்கள்லாம் வைரலா பரவிட்டு. பிஜேபி கூட கூட்டணியா? யாரு அப்படி சொல்றா? நீ அவங்களே கேளுங்க. எங்க நிலைப்பாடுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்க கொள்கை எதிரியோட எந்த காலத்திலும் கூட்டணியோ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே இருக்காது. தேங்க்யூ.